y is equals to root tan x plus, okay, root tan x plus root tan x plus அது மாதிரி போயிட்டே இருக்கும். ப்ரூவ் என்னது? dy upon dx is equals to sec square x upon 2y minus 1. இது ப்ரூஃப் பண்ணு. ஓகே, இதான் ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறேன். y is equals to root tan x plus root tan x plus root tan x. Okay, taking square root on both the side. Taking square on both the side. என்ன சொல்ற? Taking square on both the side. அப்போ y ஸ்கொயர் ஆயிடுமா? y ஸ்கொயர் ஆயிடும். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடுனா இப்படிதான் நான் ஸ்கொயர் போடுவேன். சரியா? ஸ்கொயர் போடுவேன். அப்படி ஸ்கொயர் போடும்போது அந்த ஸ்கொயர் வந்து இந்த ஸ்கொயர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரூட்டை எடுத்துடும். ஃபர்ஸ்ட் ரூட்டை எடுத்துடும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ரூட் எடுத்துச்சுனாக்க எப்படி இருக்கும்? tan x plus root tan x plus root tan x plus இன்னும் அப்படியே வந்து இருக்குல்ல root tan x. இங்க லாஸ்ட் ஒரு இன்ஃபினிட்டி அது மாதிரி போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ root tan x plus அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த பாட்டு மட்டும் பாரு. இந்த பாட்டு மட்டும் பாரு. எப்படி இருக்கு? கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி தானே இருக்கு. கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ இப்ப y ஸ்கொயர் இஸ் ஈக்வல்ஸ் டு tan x பிளஸ் y போட்டுக்குவா. ஏன் y இந்த தெரியுதா? இங்க இதான கொஸ்டின். இந்த tan x y என்னது? y தானே. root tan x plus root tan x வந்து y is equals to y. ஸோ இது பூரா இருக்கிற இடத்துல, ஓகே, இது பூரா இருக்கிற இடத்துல நான் வந்து y போடுறோம். ஸோ பெருசா அந்த சம்ம இப்போ சின்னதாயிடுச்சா? இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண. டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைடு. ஓகே, ஸோ dy d upon dx y square is equals to d upon dx tan x plus d upon dx y. Differentiating on both the side நாக்கா எல்லாத்துக்கும் d upon dx எல்லாத்துக்கும் வரும். 3 பேர் தானே இருக்கிறாங்க. ஸோ 3 பேர்த்துக்கும் d upon dx வந்துருச்சா? இப்ப என்ன பண்ணுது? டிஃபரன்ஷியேட் பண்ண. ஸோ d upon dx y ஸ்கொயர் 2y வரும். இந்த 2 வந்து கீழே வந்துடுது. ஓகே, 2 minus 1 1. அப்புறம் dy upon dx எக்ஸ்ட்ரா வரும். எனக்கு டிஃபரன்ஷியேஷன் d upon dx வந்து வித் ரெஸ்பெக்டிவ் டு x மட்டும் தான். இந்த d upon dx வந்து x கிட்ட மட்டும் தான் போகும். வேற யார்கிட்ட போச்சுன்னா y கிட்ட போகுது. ரைட்டா? இது y இருக்குங்க. ஸோ y கிட்ட போகும்போது எக்ஸ்ட்ரா என்ன வரும்? dy upon dx அங்க நம்ம போடணும். ஆனா இப்ப இங்க என்ன ஃபார்முலா போட்டோம் நம்ம? இவனுக்கு என்ன ஃபார்முலா போட்டோம் நம்ம? d upon dx x raised to n ஃபார்முலா போட்டோம். x raised to n ஃபார்முலா போட்டோம். அப்போ இது ஃபார்முலா என்னது? இந்த n கீழே வருதா? இந்த n கீழே வந்துருது. ரைட்டா? ஸோ n x n minus 1.
அதான ஃபார்முலா. ஸோ இதான என்ன இங்க. ஸோ 2 கீழே வந்துருது. அப்புறம் y, அப்புறம் 2 மைனஸ் 1, 2 மைனஸ் 1 1. சரியாடா. சரி ஓகே. இப்ப d upon dx tan x என்னது, sec square x பிளஸ் இங்க என்னது 1 கூட என்ன வரும் dy upon dx. d upon dx வெறும் x. இங்க ரேஸ் டு n கிட்டலாம் எதுவும் கிடையாது, வெறும் x. ஆன்சர் என்னது 1 தானே. இப்ப இங்க வெறும் y தானே இருக்குது, ரேஸ் டு ஏதாவது நம்பர் இருக்குதா இங்க, இல்ல. புரிஞ்சா. சோ ஆன்சர் வந்து 1. இப்ப y இருக்குதால இந்த d upon dx போட்டோம் நம்ம, ரைட்டா. அதே x இருந்துச்சுன்னா ஒன்னும் போட தேவையில்ல. சரி இப்ப 2y dy upon dx இது பிளஸ்ல தானே இருக்குது, பிளஸ்ல தானே இருக்குது. ஈக்குவல் இதான் சார் வந்துச்சுனாக்க is equals to sec square x. ஓகேவா. இப்ப இவங்க ரெண்டு பேர்த்துல காமன் என்ன இருக்கு, காமன் என்ன இருக்குது, dy upon dx தான் காமனா இருக்குது. அது நம்ம வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த 2y மைனஸ் 1 இருக்குல்ல, அது ஈக்குவலுக்கு அதான் சைடு போயிடுது. டிவைட்ல போயிடும். மல்டிப்ளைல இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா டிவைட்ல ஆயிடும். ஸோ டு ப்ரூவ் என்னது வந்து, டு ப்ரூவ் என்ன பார்த்தோம் நம்ம இங்க, dy upon dx is equal to sec square x upon 2y minus 1. Sec square is equal to 2y minus 1. ஓகேவா. கொஸ்டின் அது y is equal to root tan x plus root tan x plus root tan x. இந்த சம் தான் மெயின். என்னது ரூட் உள்ளார இருக்குது, ரைட்டா. y is equal to கொஸ்டினா first another taking square on both the side. So y க்கு ஸ்கொயர் வருது. அப்போ இந்த இடத்துல நான் ஸ்கொயர் போட்டுக்கிட்டாக்க என்ன ஆயிடுது, ரூட் ஸ்கொயர்ல கேன்சல் ஆயிடும், ரைட்டா. ஸோ ரூட் போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ரூட் போயிடுச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரூட் போயிட்டோன்னே இந்த பாட்டு என்ன தேவைப்படுது உனக்கு, இந்த பாட்டு வந்து கொஸ்டினா தேவைப்படுது is equals to y. so இந்த பாட்டுக்கு பதிலா நான் என்ன எழுதுறேன் இங்க is equals to y ன்னு போடுறேன். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், differentiating on both the side. so differentiation நாக்க d upon dx எல்லாத்துக்கும் போயிடுச்சா. d upon dx 3 பேருட்ட d upon dx y ஸ்கொயர் என்னது x raised to n ஃபார்முலா என்னது nx n minus 1. இதான ஃபார்முலா. ஸோ இந்த 2 தான் n, 2 தான் n. இந்த 2 கீழே வந்துருச்சு, 2 minus 1. ஸோ x raised to n ஃபார்முலா வந்துருச்சு. இங்க இருக்கு ரைட்டா. x raised to n ஃபார்முலா வந்துருச்சு, 2y வரும். d upon dx tan x வந்து sec square x. அப்புறம் இது d upon dx y, d upon dx y வந்து 1. இப்ப இந்த dy upon dx வந்து இந்த dy upon dx கூட ஒன்னா சேர்க்கிறேன், சேமா இருக்குது. ஸோ ரெண்டு பேர் ஒன்னா கொண்டுனா இங்க பிளஸ்ல இருந்தது ஈக்குவலுக்கு அந்த சைடு போயிடுச்சுனாக்கா என்ன ஆயிடுது, மைனஸ் ஆயிடுது. ஓகேவா. அப்புறம் இது காமன் எடுக்கிறேன் நான், யூனிட்டி சேமா இருக்கு, காமன் எடுத்தாச்சு. அப்ப 2y minus 1 வருதா, அந்த 2y minus 1 ஈக்குவல் டு தான் சைடு வந்துச்சுனாக்க அது மல்டிப்ளைல இருக்குது, ஸோ டிவைட்ல வருது. ஓகேவா. சால்வ் பண்ணாத.